யார் யாரு தெரியல, வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரோ. மை டியர் பீப்பிள், வெயிட், கோ. Take it. Take it. Take it. Take it. நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்துங்க, நிறுத்துங்க. எல்லாம் வெத்து நோட்டு. நம்ம ஏமாத்திட்ட இந்த ஆளு. அட ஆமா, டாய்யா. என்ன தெரியல? நான் தான் காத்தவராய. அட பாவி, தோட்டக்கார பையன் உனக்கு இவ்வளவு திமிரா? எஸ். இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் வேஷம் போடுறாங்க. வாழ்க்கையில பணக்காரன் தான் ஆக முடியல. பணக்கார வேஷம் போட்டு பார்க்கலாம்னு பார்த்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 50, இந்த காருக்கு ஒரு 250, இந்த நாய்க்கு ஒரு 50, மொத்தம் 350 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களேடா. சரி, வேஷம் போட்ட வெத்தினோட கொடுத்து எங்களை எதுக்கே ஏமாத்தின? நான் போட்டேன், நீங்க பொறுக்குனீங்க. பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே. வந்துட்டான். அடா, அடா, ஒரு விஷயம் தெரியுமா? இரு, 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 அடா, சொல்றேன். அடா, முதல்ல சுத்தி அடா, இருடா, போடா, இருடா, இரு. அடா, அடா, சொல்றேன் கேளு, அடா. இருடா, அண்ணா, பேசக்கூடாது. ஊரு கண்ணு பூரா உன் மேலதான் இருக்குது. பாடி ராசா மாதிரி இருக்கடா. பாட்டி எனக்கு உனக்க வச்சுக்க கண்ணு. இந்தா, இத கொண்டு போய் வெளியில கூட்டிட்டு வந்துரு. அடா, இப்ப பேசலாமா? பேசுப்பா. அடா, அடா, வாங்க. உள்ள வாங்க, அடா, அடா, வாங்க. ஐயா, வாங்க. அடா, வாங்க, அடா. இப்படி வாங்க, அடா, அடா. ஐயா, ஐயா, நீங்க வாங்க, ஐயா. இப்படி நீங்க ருசி சொல்றேன். ஆய். சொல்லிட்டு குதிரா. அடா, நான் சாமிக்கு எதுக்காக வேஷம் போட தெரியுமா? நீ எங்க என்கிட்ட சொன்ன? சொல்றேன் கேளு. சின்ன கல்யாணம் ஆகணும்டா. அப்புறம் என்ன, சாமிக்கு பூ போட்டு பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி வெள்ளை பூ வந்துருச்சாதா. அடா, சினிமாக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுதாதா. அடா, பிக் பிக் பிக். அப்பா, என் மகனே, வேலுச்சாமி சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் வேலுச்சாமி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இனிமையாவது ஒரு பொறுப்புள்ள அப்பனா என் பேத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாரு. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? அடா, சும்மா ராதா. ஐயா பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் பாக்குற சினிமாக்கு நல்ல மாப்பிள்ளையா. தலை தலை தலைவகார் குழப்பத்தை உண்டு பண்றான். ஒரு உண்மையை சொல்ல விட மாட்டீங்களே. சினிமா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. உன் ஆசையெல்லாம் நிறைவேறிடும். நீ சின்னம்மாக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பாப்ப? அப்படி கேளு சொல்றேன். சினிமா, உனக்கு உலகத்திலே ரொம்ப அழகானவனா, பண்புள்ளவனா, படிச்சவனா, நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் சொன்னது சரிதானே? நீ சொன்ன தகுதி எல்லாம் கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கே. டேய், ஆமா, நீ சொன்ன மாதிரி மாப்பிள இந்த ஒண்ணும் தெரியாத சின்னமாவ கல்யாணம் பண்ணிட்டு போடுவானே. சின்னமா, சின்ன பொறு சின்னமா. இவன் மூளைய முட்டில வச்சு பேசிட்டு இருக்கான். ஏன்டா வர மாட்டாங்க? என் சின்னமா அழகு எடுத்து அப்படி விட்டேன்னு வச்சுக்க, எல்லா மாப்பிளையும் இப்படி வந்து நிப்பாங்க. அப்படி என்ன சின்னம்மா அழக பத்தி பெருசா சொல்ல போற? என்ன சொல்ல போற நாவா? இப்ப கேளு சொல்றேன். நம்ம ஊர் ஆத்து தண்ணி வச்சுக்கிட்டு இந்த விளைச்சல் காட்டிருக்க வேலுசாமி, இன்னும் வத்தாத ஜீவநதி ஓடிச்சுன்னா 3 விளைச்சல் காட்டியிருப்ப போல இருக்க. பாரதியார் அப்பவே எழுதினாரு, பல ஊர்ல ஓடுற தண்ணி எல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னு. எங்க வருது? பாரதியார் பாட்டு தான் எழுத முடியும். அதுக்காக மம்பட்டியும் கடப்பாரை வச்சு வெட்டி தண்ணியா வர வைக்க முடியும்? நாயே, அந்த நாய் துரத்தாங்க வந்தேன். இப்படி வந்தா நாய் துரத்தாதா? கடிச்சே வச்சிருக்கோம். டேய், உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன தெரியல? நான் தானே உங்க ஊரு கண்ணா. டேய் கண்ணா, என்னடா அது பரதேசமா வந்திருக்க? ஊர்ல மழையே இல்ல, ஒரே பசி பட்டினி. திடீர்னு ஞாபகம் வந்தது, வந்துட்டேன். நீங்க தான் எப்படியாவது சொல்லி வேலை வாங்கி கொடுங்க. ஐயா, இவன் எங்க ஊர் பையன். நம்ம பண்ணையில ஏதாவது வேலை? இவனை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே. பின்ன திருடுற மாதிரி தெரியுதுங்களா? அதுக்குலப்பா ஒரு 50 100 கொடுத்து அனுப்பிச்சுடு. இரு, சுரண்டாத. ஐயா, அவன் எங்கயா போவான்? நம்பி வந்துட்டான். ஐயா, பார்த்தா பரிதாமா இருக்கு. நம்ம பணம் தான் பெருசாச்சே, ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்துருவோம். இவர் சொல்றாரேன்னு உனக்கு வேலை தரேன். காத்தவராயா, இவன் மூஞ்சிய பார்த்தா சரியா தெரியல, ஜாக்கிரதையா இரு. நீ வாப்பா. என்ன உன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லை சரியில்லைன்னு சொல்றாங்க? ஏன் நீ மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? கண்ணா, பண்ண பெருசு, அது சின்ன பண்ணையாக்கிறாரு. என் பேரை காப்பாத்து. கவலையே படாதீங்க, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். அதான் அதான் எனக்கு வேணும். ராஜா, ஹாய் டாட். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் டாடி. வாட் a beautiful house. எனக்கு கூட தெரியாம எப்ப கட்டினீங்க டாட்? கட்டி முடிச்சு 10 நாள் தான் ஆகுது. உனக்காக தாஜ்மஹால் மாதிரி கட்டணும் தான் ஆசை. ஆனா இப்போதைக்கு இதுதான் முடிஞ்சது. கமான் ராஜா, வீட்டை வந்து பாரு. Wonderful house. என்ன உங்களுக்கு இவ்வளவு ஆசையா? என்ன ராஜா இப்படி கேட்டுற நீ? இங்க பாரு, எல்லா அப்பனுங்களும் அவன் பிள்ளைங்க மேல ஆசை வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்க. ஆனா நான் உன் மேல என் உயிரே வச்சிருக்கேன் டாடி. ராஜா, நீங்க நம்ம ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணக்காரனா இருங்க. சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? என்ன சம்பளம்? சாப்பாடு போட்டு 175 ரூபா. பொல்லா சம்பளம். உட்காருங்க. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபா சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும்.
இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி 2-3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 125 ரூபாய் எப்படி பத்தும்? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு. கத்தையா பணம் வச்சிருக்கிறோம், கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்தை கூலி, நீ ஒரு அன்னக்காவடி. இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது? இதுக்கெல்லாம் கத்தையா பணம் தேவையில்லை. கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் கத்தையா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா? திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு. ஆ. அந்த பேங்க்ல ஆ. 500 கோடி தரும். அடேங்கப்பா. காதை கொடுங்க. ஆமா அவரா? ஆமா, லாரியில வந்தவரு. ஆ. பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. ஆ. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே. வாஸ்தவம் தான். கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 175 ரூபாய்ங்க, 1 லட்சம் ரூபாய்ங்க. எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு? ஏய் இங்க வா. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 20 ரூபாங்க. 200 ரூபாய் உனக்கு கொடுக்கறேன். கொஞ்ச நேரம். ஐயோ, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நம்ம பெரியவர் மகன் இந்த பொண்ணை கெடுத்ததை நீ பாத்தியா சின்னம்மா? பார்த்தேன். சீக்கிரமா ஒரு தீர்ப்பை சொல்லுங்க. ராஜா தம்பி பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய படிப்பு படிச்சவர். அதனால 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். அந்த பணத்தை இந்த பொண்ணு கையில கொடுக்கணும். இது பஞ்சாயத்தோட முடிவு. அருமையான தீர்ப்பு தலைவரே. பின்னிட்ட போ. கைய புடிச்சிட்டான். வேலுச்சாமி, எல்லார் முன்னாடி என் பொண்ணை கைய பிடிச்சிருந்துட்ட. உனக்கு எவ்வளவு திமிரு? மன்னிச்சுக்க தலைவரே. இப்ப இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கெடுக்க போறேன். வெளிச்சாமி, உங்க பஞ்சாயத்து தீர்ப்புப்படி அந்த 1000 ரூபாய உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துட்டுமா இல்ல பஞ்சாயத்துல கட்டிட்டுமா? என்ன சொல்ற? இந்த ஊரு பெண்களோட விலை 1000 ரூபாய். கையில 1000 ரூபாய் இருந்தா யார் வேணும்னாலும் எந்த பொண்ணையும் கெடுக்கலாம். வேலுச்சாமி சொல்றதா சரி. தலைவரே, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்க. இதுக்கு மேல தீர்ப்பு சொல்ல எனக்கு அருகதை இல்ல. வேலுச்சாமி, நீயே தீர்ப்பு சொல்லு. பணம் கொடுக்கறதுனால இந்த பொண்ணோட கருப்பு திருப்பி வரப்போறதுல. இவன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கணும். இதுதான் சரியான தீர்ப்பு. கல்யாணத்தை இப்பவே நடத்தணும். என் பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவான். அண்ணா வேண்டாம் அண்ணா. இந்த மிருகத்தை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்நாள் பூரா சித்திரவதைப்படுறதை விட இப்படியே இருந்துருவேன். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஊரை என்ன கெட்டவளா பாத்துருக்கோம். இப்ப என் பேரை தப்பு இல்ல நிரூபிச்சிட்டீங்க. அதுவே போதும்ண்ணா எனக்கு. வேலுச்சாமி, என் பொண்ணு சொல்றதுதான் சரி. நாங்க இந்த ஊர்ல இருக்க விரும்பல. நாங்க போயிட்டு வர்றோம். நன்றி. போ. வாங்கடா போலாம். ஏய் போடா. அப்பன மகன் மாறி மாறி பாக்குறானுங்க. மன்னிச்சுக்கமா, எந்த கெட்ட எண்ணத்துலயும் நான் உன் கையை பிடிக்கல. உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும் தான். வேலுச்சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அப்பனுக்கு இப்போது புத்தி வந்தது, அது போதும். வேலுச்சாமி, அடடடடடா, என்ன ஐடியாவை ஸ்டாக் வச்சிருக்கிறப்பா. உன்ன நம்ம பெருசா நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஊர்ல உனக்கு என்ன மரியாதை என்ன. ஆனா என்ன காட்டி கொடுத்த சின்ன மாவியம் என்ன அவமானப்படுத்தின அந்த வேலுச்சாமியை நான் சும்மா விட மாட்டேன். ராஜா, எனக்கு மட்டும் அவங்க 2 பேரையும் அழிக்கணும்னு ஆசை இல்லையா? இப்ப நாம எது செஞ்சாலும் பழி நம்ம மேலதான் விழும். அவங்கள நேரம் பார்த்து அடிக்கணும். உனக்கு வயசாயிடுச்சு, நீ பயப்படுற. அதனாலதான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ சொல்லிட்ட. ராஜா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அந்த நாய்ங்க கூச்சல் போட்டிருப்பாங்க. நீ அவ கழுத்தை தாலி கட்டிருந்தா மட்டும் என்ன, ஒரு 2-3 தரம் ஜாலியா இருந்துட்டு அவளை சாகடிச்சு தூக்கு போட்டுக்கிட்டான்னு சொல்லி தூக்கி வீசிட வேண்டியதுதானே? ராஜா, நான் எது செஞ்சாலும் அது உனக்கு நல்லதா தான் இருக்கும். அப்போ மாமா ஊர் இதானா? ஆமா ஆமா, இதே கேள்வி 1000 தடவை கேட்டாச்சுதா. உனக்கு என்ன போச்சு? என் கவலை எனக்கு. என் மாமா எப்படி இருக்குதோ என்னமோ. நான் ஒருத்தி இருக்கேன்னு ஞாபகம் இருக்கோ இல்லையோ? ஏன்பா, மாமனுக்கு கல்யாணம் எதுவும் ஆயிருக்காதுல்ல? தெரியல. தெரியலையா? அது எப்படி நடந்திருக்கும்? என் மாமனை கட்டிக்கிறதுக்கு எவளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு? ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா நீ என்ன செய்வ? 2வது பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். நீ செஞ்சாலும் செய்வ, சொல்ல முடியாது. ஐயா வணக்கம். வாப்பா காத்தவராயா, என்ன 2-3 நாளா ஆளே காணோம்? நான் எங்க ஊருக்கு போயிருந்தேங்க. அங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருந்ததுங்க, அதை வித்துட்டு வந்துட்டுங்க. அடப்பாவி, பொன் விளையிற பூமி யாராவது விற்பாங்களா? பொண்ணு தங்க எல்லாம் விளையறதுக்கு அது கோலார் தங்க சுரங்கத்துக்கு பக்கத்துல இல்ல, நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்களே அதுக்கு பக்கத்துல இருக்கு. உலகம் தோண்டின நாள்ல இருந்து
2 தடவை தான் மழையே பேஞ்சிருக்கு. அப்புறம் எங்க அதெல்லாம் விளையிறது? மழை இல்லைன்னா என்னப்பா, ஒரு கிணத்தை தோண்டி பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டினா நியூயார்க் வந்துரும். நியூயார்க்கா? ஆமா, இந்தியாவுக்கு நேர் கீழே தானே அமெரிக்கா இருக்கு. ஆமா. அது வந்துரும். அது சரி, பூமி வித்த படத்தை என்ன பண்ண? ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குப்பா? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். கட்சியா? நினைச்சேன். நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். நான் வர்றேங்க. வாடா தம்பி, நம்ம கட்சி வேலையை ஆரம்பிப்போம். பொறாம புடிச்சு வளர்கண்டா. ஏடா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது? அண்ணே, சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டா நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும். கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா. இல்லண்ணே, ஒருத்தர் 2 பேர் இருப்பானே. இப்ப நம்ம கட்சியில சேராதவங்களை நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா. எப்படி? அதையே பேரா வச்ச என்ன? சொல்லுங்க. கா சே கா. புரியலையே. கட்சியில் சேராதோர் கட்சி கா சே கா. ஆஹா, அபாரம். காசேக்கா வாழ்க. அது வாழ்றது இருக்கட்டும், இதை எப்படி நம்ம ஜனங்கிட்ட பரப்புறது? மீட்டிங் போட வேண்டியதா? போடுறா போடுறா. மாமா, மாமோய், உன்ன மாதிரி உன் சட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சட்டை கொடுத்தல மாமா, என்ன வீட்டுல கொண்டு போய் விடு. உனக்கு ஏதிரி வீடு? பெரியய்யா எங்களை தோப்பு வீட்டுல இருக்க சொன்னாரு. பெரியய்யாவா? வந்த வழியை பாத்துட்டு போ. போறேன் மாமா. ஆனா எல்லார்கிட்டயும் போய் நீ என்ன ஆத்துல பார்த்தத சொல்லிருவேன். அதுக்கப்புறமா ஊர் முடி வெடிக்கட்டுமே என்ன? வா வா வா, வந்து ஏறு, வந்து ஏறி தல. மாமோய், போடாத மாமா. நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அம்மா சாகும்போது உனக்கு ஒரு மாமா இருக்கான், அவனை நீதான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அன்னையில இருந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. நீ இங்க இருக்கேன்னு எங்க அப்பா சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தா நான் எப்பவோ வந்திருப்பேன். என் அப்பா உனக்கு ஏதோ தப்பு பண்ணிருச்சான், அதனால உன் மூஞ்சில முழிக்கவே அசிங்கமா இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. கடைசியா நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எங்க நான் செத்துக்கிட்டு போயிருவேன்னு பயந்து போய் எங்க கூட்டிட்டு வந்துருச்சு. இத பாரு மாமா, எல்லா பொண்ணுங்க மாதிரி சும்மா உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்காத. நீ இல்லன்னா நான் செத்து கூட போக முடியாது. ஏன்னா என் உயிர் உன்கிட்ட இருக்கு மாமா. கை வைக்காத. இறங்கி தொலை. அப்பா, வேலுசாமி மாமா வந்திருக்கு, வந்து பாரு. இதா வரேன் வரேன். வேலுச்சாமி தாண்டா. மாமா, நான் உனக்கு பண்ண கொடுமைக்கு இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. நான் அப்படி நினைக்கல மாமா. நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன வைக்கலனா எனக்கு இப்படி ஒரு அருமையான குடும்பம் கிடைச்சிருக்காது. என்னையே நம்பிட்டு இருக்கேன் ஐயா. பெத்த அம்மாவோட என் மேல பாசம் வச்சிருக்கேன் ஆத்தா. இதுக்கெல்லாம் மேல என் சின்னம்மா, இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்க. வெளிச்சாமி, உனக்கு பெரிய மனசியா. நாம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாது. எனக்கு இங்க எங்கேயாவது வேலை பார்த்து கொடுத்தேன்னா நான் பொழைச்சுக்கிடுவேன். அப்படியே என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிருயா. நீங்க இங்க தாராளமா தங்கலாம், உங்களுக்கு வேலையும் பார்த்து தரேன். ஆனா உங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க, பயமா இருக்குது. அவளை பார்த்தாலே கொலை நடுங்குது. வேலைக்கு போக போறோம், எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய், அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும், காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிக்க சொல்லு. வா மேடைக்கு போடா. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொன்னையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம். இந்த காசை ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது, தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால்
திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால் ஒரு செருப்பை வீசினாயே இன்னொரு செருப்பை வீசு பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேக்காவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள் நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க. அதான் வா வெளிச்சாமி, வா சின்னம்மா. இந்த விளக்கு புடி. சின்னம்மா, என்ன நினைச்சு இந்த விளக்கு விடுவேன்? 16 குழந்தை பிறக்கணும்னு. ஐயோ சின்னம்மா, முதல்ல கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு விடு. நீ தானே சொன்ன கல்யாணமானா குழந்தை பிறக்கணும்னு. அப்போ குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு விளக்கு விட்டா கல்யாணமும் நடக்கும்ல? அதுவும் சரிதான். நான் போய் கோயில சாமி கும்பிட்டு வரேன், நீ போய் விளக்கு விடு. என்ன சின்னையா திடீர்னு கோயில் பக்கம்? அங்க பாடுறா சின்னம்மா. ஆமா, அதுக்கு என்னப்போ? பஞ்சாயத்துல என்ன காட்டி கொடுத்து அவமானப்படுத்தினால, இப்ப நான் இவளை கெடுக்க போறேன். அப்புறம் என்ன, அதே பஞ்சாயத்துல வேலுச்சாமி 1000 ரூபாய் கட்டினா போதாது, தாலி கட்டணும்னு சொல்லுவான். கட்டுறா இவளுக்கு தாலி. இவ வாழ்க்கை போறா என்கிட்ட சித்திரவதை போடணும். அதை பார்த்து வேலுச்சாமி துடிக்கணும். சின்னையா, நீங்க ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க சின்னம்மாவை தொட்ட உடனே வேலுச்சாமி உங்க உயிரை எடுத்துருவான். என்னடா வேலுச்சாமி வேலுச்சாமி மிரட்டுற? இப்ப ரெண்டுல ஒண்ணு பாடுறா. போய் அவனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு. பாட்டி கத்தாத. சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். நீ சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிடுவிடா. அதுக்கப்புறம் இந்த கிழவி உசுரோட இருப்பான்னு மட்டும் நினைக்காத. அதா நல்லது கெட்டது சொல்லி உன்னை நல்லவனா வளர்த்தேன்னு ஒளிஞ்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த முரட்டுத்தனத்தை மட்டும் என்னால மாத்த முடியலையப்பா. வேண்டாம் வேலுச்சாமி, இந்த கோபத்தை விட்டுறியா? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. அவன் எப்படி சின்ன மகையை தொடலாம்? தப்பு இல்லையா? தப்பு அவன் மேல இல்ல வேலுச்சாமி. வயசுக்கு வந்த பொண்ணை இன்னும் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறோமே, நம்ம மேலதான். இவ கழுத்துல தாலின்னு ஒண்ணு மட்டும் இருந்திருந்தா அவன் தைரியமா அவளை தொட்டிருப்பானா? இது வரைக்கும் அவங்க அப்பா மாப்பிள்ளை தேடுவான் நானும் பொறுமையா இருந்து பாத்துட்டேன். மாப்பிள்ளை தேடுற வழியா தெரியல. அதனால என் பேத்திக்கு நானே மாப்பிள்ளை தேட போறேன். இந்த மாசத்துக்குள்ள என் பேத்தி கழுத்துல தாலி ஏறியே தீரணும். அண்ணன் காத்தவராயன், அண்ணன் காத்தவராயன், தலைவர் காத்தவராயன், எடுத்துட்டு போறா. இனிமே துண்டு போடுறது, இந்த பொண்ணாட போத்தி ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. சொல்றா. யோ நல்லா கேட்டுங்கய்யா, அப்படியே கொடுங்க. விளக்கமா சொல்றா. அண்டா குண்டா வாட்செல்லாம் கொடுங்கய்யா. நம்மளை பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு. ஐயா தான் தலைவர். நமஸ்கார். அண்ணன் செயலாளர். நமஸ்கார். நீ வந்து அம்பாசிடர் தானே? நமஸ்காரத்துக்கு சொல்ற? அண்ணே இந்தியில கும்பிடுறேன்னு அர்த்தம். ச்சே, இது கூட தெரியாம நான் தலைவன் ஆயிட்டேன். நான் வரது டெல்லியில இருந்து, ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா? நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. பரமசிவம், உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு. என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க. அண்ணே தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. ஏங்க? தலைவர் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு. கார்ல எதுங்க போறாரு? நடக்க முடியாமதான் போறாரு. இந்தாங்க இந்த வாரத்து கூலி. நல்ல வைத்தியரா பார்த்து மருந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. உடம்பு சரியான வந்தா போதும். இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்க. வேலுச்சாமி, உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. அடுத்தது ஏன் வேலுசாமி இப்படி உன் பணத்தை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா நாளைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா என்ன செய்வ? கடவுள் எனக்கு கொடுக்கறத நான் மத்தவங்க கொடுக்குறேன்.
அடுத்தவங்க கஷ்டத்தை நாம தீர்த்து வச்சா நம்ம கஷ்டம் தானா தீந்துரும். இந்த உங்க கூலி. அப்புறம் இந்த அடுத்தது யார் யார் வரா பாருங்க. மாமா ஏய், ஆ, ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது, மேலையும் கொஞ்சம் வளரணும். ஐயா, என்னது அறிவுதாயா? யார பார்த்து சொல்ற? ஒன்னதாயா? என்னையா? ஏதோ ஒரு பொண்ண யாரோ ஒருத்தர் தொட்டுட்டாங்கிறதுக்காக நீ ஏன் அவன் கூட போய் சண்டை போட்ட? கண்டவளுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னும் தடவை சின்னம்மா பத்தி பேசுன உன் சாவுக்கு நான் காரணமாயிடுவேன். போடி. மாமா ஓ. நில்ல மாமா, எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன நீ விரும்புறியா இல்லையா? இல்ல அப்ப நீ என்ன காதலிக்கலையா? இல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். மாமா கடைசியா கேக்குறேன், என் கழுத்துல நீ தாலி கட்ட மாட்ட? நீ கடைசியா கேட்டாலும் சரி, முதல்ல கேட்டாலும் சரி, எப்ப கேட்டாலும் சரி, ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா ஐயா, தம்பி இன்னும் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருக்கணுமா? டாக்டர் சொல்ல சொன்னாரு. ஐயா, நீங்க வந்து தம்பியை பாக்கலீங்களா? ராஜாவை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. சின்னையா மேல ஒரு தூசு போடக்கூடாதுங்கிறதுக்காக வீடு பூரா ஏசி போட்டு வச்சீங்க. ஆனா ஒரு வேலைக்காரன் சின்னையாவை அடிச்சு போட்டான். அந்த வேலுச்சாமி ஏன் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க? அவனை நானே வெட்டணும்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா நாளைக்கு என் பையன் வந்து ஏன்பா அவனை கொன்னீங்க, அவன் என் கையால தான் செத்துருக்கணும்னு கேட்டா கேட்பான். ஏன்னா அவன் என் பையன். அதனாலதான் அந்த வேலுச்சாமியை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அவன் முடிவு என் பையன் கையால தான் இருக்கணும். கத்தவராயன் தலைவர். அட சும்மா இருப்பா வேலுச்சாமி. நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்கேன். இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை புடிக்கிறோம். புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா? ஆமா தலைவா. உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க, ஆர்டிஸ்ட், கேரக்டர்ஸ் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு. ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியது என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். யார் அவன்? ஷேக்ஸ்பியர். அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கற. அவன் நீ கிளாஸ்மேட்டா? ஒரே பெஞ்சில உட்கார்ந்து படிச்சீங்களா? பணனாய இந்த நான் எடுத்து போடா. சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுல 2 கல்யாணம் பண்ணுமா? ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத. அடுத்த திட்டத்தை கேளு. சொல்லு. சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட் சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், சைடுல சுவிஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது? பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு. உனக்கு ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். வேலுச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பார்க்கணுமா? வேலுச்சாமி, எப்ப இருந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு. அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளராக்கிறேன். அடே சொந்த மாமா. எந்த மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா? எனக்கு கொள்கை தான் முக்கியம். எடா அந்த சந்தா புக்க விளையாடாத. என்ன மாமா இங்க? வேலுச்சாமி, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. அப்படின்னா நிச்சயமா அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவளை முதல்ல பார்த்த அன்னைக்கே அவ என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பொண்டாட்டி அடையறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை உடனே சொல்லிடக்கூடாதுன்னு தான் சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருந்தேன். அடே பாவி, இந்த விஷயம் தெரியாம என் பொண்ணு அவசரப்பட்டாளே. என்ன மாமா சொல்றீங்க? நீ என் கூட வாயே. ராசாத்தி, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா மாமா, உண்மையில பைத்தியம்தான். என்னதெல்லாம்? நீதான் என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவோ மனசால உன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு தான் இந்த தாலிய நீ கட்டதா நினைச்சுக்கிட்டு நானே என் கழுத்துல கட்டிக்கிட்டு காலம் பூரா உன் பொண்டாட்டியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் போய். நான் ஒண்ணுதான் காதலிக்கிறேன், ஒண்ணுதான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவேன். மாமா, நிஜமாவா சொல்ற? நான் விளையாட்டா சொன்னதெல்லாம் நீ நம்பிட்ட. என் மேல உசிரி வச்சிருக்க நீ என் மனசை புரிஞ்சுக்கலையே. மாமா, அப்ப இந்த தாலியை இப்பவே என் கழுத்துல கட்டு. ராசாத்தி, நான் எப்படி இருப்பேன்? கருப்பா சிவப்பா, நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாம இத்தனை வருஷமா என்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. நம்ம கல்யாணம் இப்படி 4 செவத்துக்குள்ள யாருக்குமே தெரியாம நடக்கக்கூடாது. பந்தல் போட்டு மேல அடிச்சு இந்த ஊருக்காரங்க முன்னாடி ஜாம் ஜாம் நடக்கணும். என் சின்ன கல்யாணம் நடந்து முடியட்டும். முடிஞ்ச கையோட நம்ம கல்யாணம் தான். அது சரி, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஐயோ! மாமா, 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 எங்க மாமா போன? மாதிரி மாணிக்கம் பூ கட்டி வச்சிருப்பான், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா.
சரி. என்ன பண்ணிட்டு இருக்கா? அத்தா, சினிமா அலங்காரம் பண்ணியாச்சா? இந்தா, நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. வேலுச்சாமி ம், இங்க வாப்பா, வரேன். ம், இங்க வாப்பா. வர்றேன். வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல. என்ன ஊர் ஜனங்களா நம்ம வீட்ல இருக்காங்க, இங்க எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கீங்க. நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆத்தா உங்களை சொல்லியா? ஒண்ணும் சொல்லலையே. ஆ? சினிமா பொண்ணு பார்க்க வராங்கல்ல? யார கேட்டு வர சொன்னீங்க? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம எப்படி இந்த ஏற்பாடு பண்ணீங்க? ஓஹோ, உங்களை கேட்கணுமா? கேட்டுக்கங்க. மாப்பிள்ளை மேட்டுப்பட்டி சிங்காரத்தோட பையன், டாக்டருக்கு படிச்சிருக்கான், நமக்கு தூரத்து சொந்தம். சின்னம்மாவை பொண்ணு பார்க்க நான் தான் வர சொன்னேன். உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். போதுமா? பொண்ணோட அப்பனா நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா போதும். மத்ததெல்லாம் நானும் வேலுச்சாமி பாத்துக்குவோம். இந்த கல்யாணம் வேலுச்சாமி, போகண்டா. அத்தா சொல்றது கேளுங்க. வாங்க, வணக்கம். வணக்கம். டேய், சேல உங்க சீக்கிரம் எடுத்து போறா. வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஐயா உட்காருங்க. வாங்க ஐயா. வணக்கம். உட்காருங்க ஐயா. உட்காருங்க. வாங்கம்மா. டேய், என்னடா நிக்கிறீங்க? போய் காபி பலாரம் கொண்டாங்க. பொண்ண முதல்ல பாக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அதான் நம்ம சினிமா கூட்டு கூட்டிட்டு வா. வந்துடுறேன். வேலுச்சாமி, ஏய் விடுடா, இரு சின்னம்மா, மிரட்ட வேணாமா? சின்னம்மாவா அது? அத்தாடி, இவ்வளவு அழகா என் கண்ணே பற்றும் போல இருக்கே. போ வேலுச்சாமி, நீ கிண்டல் பண்ற. இல்ல சின்னம்மா, உண்மையாவே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நிஜமா? ஆமா. சினிமா மாப்பிள்ளையும் நான் நினைச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு. இப்போ உன்னை பார்த்தாரு, அவ்வளவுதான். உன்னை இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? நீ வந்து பேசாம உட்காரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், நீங்களா இங்கே இருங்க. என்னது? என்ன? அவங்க எல்லாம் வந்ததா நானும் வருவேன். சரி. டேய், வந்து தொலைங்கடா. அதான் நான் பார்த்தேன். வாங்க. பயப்படாம சின்னம்மா. உட்காரு. வா, உட்கார். உட்காருங்க. கும்பிட்டுக்க. அண்ணன் காத்தவராயன் வாழ்க! அண்ணன் காத்தவராயன் வாழ்க! அண்ணன் காத்தவராயன் வாழ்க! அமைதி, அமைதி. எங்க சின்னம்மாவை பொண்ணு பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது. காத்தவராயன் நம்ம வீட்டுலதான் தோட்டக்காரனா இருந்தான். இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான். தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா? ஆச்சரியமா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலைகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா? பொண்ணுக்கு ஆட தெரியுமா? ஏன் பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா? இப்பதான் டிவியை ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி, சன் டிவி, எம் டிவி, தம் டிவில ஆடுறாங்களே, பாத்துட்டு போ. 1948ல இருந்து இதே ஃபார்முலாவா? கொஸ்டினா மாத்து. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வெளிச்சாமி, நீ என்ன சொல்ற? நான் சொல்றது ஒண்ணுமில்ல, தட்ட மாத்திக்க வேண்டியது. என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்டா நடக்காது? மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது சரியில்லை. ஒரு அரசியல் தலைவர் வச்சுட்டு பேசுற பேச்சு இல்ல, காரணத்தை சொல்லி ஆகணும். சொல்றேன். என் பொண்ணு குறப்பிரசவத்துல பிறந்தவ. அவ உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவளை பொழைக்க வைக்கிறது கஷ்டம்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. அப்பதான் நம்ம ஊர் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டேன். என் பொண்டாட்டியை தான் எடுத்துக்கிட்டேன். என் மகளையாவது காப்பாத்து. அப்படி அவ உயிர் பழிச்சுட்டாள்னா அவளுடைய 18வது வயசுல உன் கோவிலுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படி அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொண்ணை எப்படி இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டோம். வாங்க எல்லாம் போலாம். ஐயா கொஞ்சம் இருங்க. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. என்னடா என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். ஐயா, அது எப்படி நடக்கும்? நடக்கும்டா. என் உயிர் போனதுக்கு அப்புறம் நடக்கும். ஆத்தா, இது என்னுடைய வேண்டுதல். எதையா வேண்டுதல்? கோயில ஆடு மாடதான் நேந்தி விடுவாங்க, பெத்த பொண்ணு யாரும் நேந்தி விடுவாங்களா? இது உலகத்துல நடக்காது. இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல யாரும் தலையிட வேண்டாம். நிறுத்துங்கய்யா. நீங்க முட்டாள்தனமா வேண்டிக்கிட்டதுக்கு சின்னவா நான் பலியா விட மாட்டேன். என்னையடா முட்டாளுங்கிற? நீ யாரா? இந்த வீட்டு வேலைக்கார. என்னை எதிர்த்து பேசுற? வீட்டை விட்டு வெளியே போடா. போடா வெளியே. என்னடா சொல்ற? நான் இந்த வீட்டுல இருக்கும்னா அவன் வீட்டை விட்டு வெளியே போகணும். போடா வெளியே. போடா. எனக்காக நீங்க இதுக்கு வெளியே போனோம். நானே போறேன். நான் வேலைக்காரன் தான். இருந்தாலும் உங்க வேண்டுதலை நிறைவேற்ற விட மாட்டேன்.
நான் வரேன் அத்தா. வேலுச்சாமி வேண்டாண்டா, என்னை விட்டு போயிடாதடா, என்னை விட்டு போயிடாதா. வேலுச்சாமி, வேலுச்சாமி. அட பாவி, என் பேத்தியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க, நாசம் பண்ணிட்டீங்க. அந்த சின்ன குழந்தைய அழிச்சிட்டீங்க, ஐயோ ஐயோ, என் பேத்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, ஐயோ. வாதா அப்பா வேண்டாப்பா, வெளிச்சாமி போக வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா நீ என் பொண்ணு, மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் எடுத்த முடிவு உனக்கு சம்மதமா இல்லையா? ஆனா ஒண்ணு, உனக்கு சம்மதம் இல்லைன்னா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்க இல்லாம எப்படிப்பா நான் சந்தோஷமா வாழ முடியும்? நான் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க வேண்டிக்கிட்டீங்க. உங்க வேண்டுதலை நிறைவேத்துங்கப்பா. உங்க பொண்ணு பொழைக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டதுல தப்பே இல்ல. ஆனா இப்ப அவ பொழைச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே. நீங்க கூடவா இப்படி சொல்றீங்க? எனக்கு உலகமே இந்த கோயில் தான். ஆனா உங்க பொண்ணுக்கு உலகத்துல இருக்க பல விஷயங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு. ஏன் வேண்டுதலை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு என் பொண்ணை கோவிலுக்கு அர்ப்பணிக்க போறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க. சாமிக்கு எதுக்காக வேஷம் போட தெரியுமா? சொல்றேன் கேளு. சினிமா கல்யாணம் ஆகணும் தான். அப்புறம் என்ன, சாமி பூ போட்டு பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி வெள்ளப்பு வந்துருச்சாத்தா. அத்தா, சினிமாக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆக போதாத்தா. வேலுச்சாமி, அத்தா, வேலுச்சாமி, உன் சின்னம்மா எப்படி எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்ட, அதெல்லாம் நிறைவேறாதா? 16 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்ட என் குழந்தை என்ன பாவம் பண்ணாப்பா? என் பேத்தி நம்ம ஆசைப்பட்டபடி வாழ்ந்து அதனால தெய்வ குத்தம் வரும்னா அப்புறம் தெய்வம் இருக்குன்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும்பா. சின்னம்மா அவனுக்கு மகளா இருக்கிற வரைக்கும் தான் அவன் வேண்டிக்கிட்டதை நிறைவேற்ற முடியும். அவன் உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான்னா அவனால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. தப்பு இல்ல வேலுச்சாமி, இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. ஒருத்தங்கிட்ட மட்டும்தான்ப்பா நான் அப்படி கேட்க முடியும். என்ன இப்ப நீ மட்டும்தான் எனக்கு சொந்தம். நடக்காது. நீ மனசு வச்சா நடக்கும் வேலுச்சாமி. இதுவரைக்கும் என் மேலையும் சின்னம்மா மேலையும் நீ வச்சிருந்த அன்பு உண்மையா இருந்தா இந்த தாலியை அவ கழுத்துல கட்டிடுப்பா. நான் எப்படி சின்னம்மா புருஷனாக முடியும்? வேண்டாம். நான் உசுரோட இருக்கணும்னு நினைச்சீன்னா இந்த தாலியை வாங்கிக்க. இல்ல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைச்சீன்னா இஷ்டம். இந்த தாலியை நான் சின்னம்மா கழுத்துல கட்டினா நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க நினைச்ச மாதிரிலாம் சின்னம்மா வாழ்வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சின்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உங்களையும் சின்னம்மாவையும் தவிர இந்த உலகத்துல எதுவும் யாரும் முக்கியமில்லை. என் பொண்ணு சாமிக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இந்த மஞ்சத்தை எடுத்து இவ தலையில ஊத்துங்க. என்ன என்ன வேலுச்சாமி? வேலுச்சாமி, நில்லு. எங்க கூட்டிட்டு போற வேலுச்சாமி? வேலுச்சாமி, வேலுச்சாமி, என்ன விடு வேலுச்சாமி. வேலுச்சாமி வேண்டாம், வேண்டாம், விடு வேலுச்சாமி, வேண்டாம். வேலுச்சாமி ஏன் இப்படி பண்ண? தாலி கட்டின தாண்டி அவன் கட்ட சொன்னதுன்னா இதை எந்த சாமி தப்பா நினைக்காது. வா வேலுச்சாமி வா. விடு பாட்டி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இத பாரு,
நீ குழந்தைம்மா, அதனாலதான் உங்க அப்பா கூப்பிட்டோன்னு பேசாம தலையாடிக்கிட்டு பின்னாடியே போயிட்ட. விவரமான பொண்ணா இருந்தா அவனை எதிர்த்திருப்ப. அம்மாடி, நீ சந்தோஷமா வாழணும் தான் நான் இதெல்லாம் செய்யறேன். அப்பா கூட எனக்காக தானே வேண்டிக்கிட்டாரு. அப்பா, சின்னம்மா அழாதம்மா. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். இனிமே வேலுச்சாமி தான் உனக்கு புருஷன். ஆமாமா, நான் உன்னை சாமிக்கு அர்ப்பணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சாமியே நீ வேலுச்சாமிக்கு தான் மனைவியா வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் யாருமா அந்த முடிவை மாத்துறதுக்கு? ராசா, எனக்கு தெரியும்டா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு. நீ என் மகன் ஆச்சே, ஒண்ணு கவலைப்படாத. ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். சின்னம்மா, நான் சொன்னேன்ல உங்க அப்பா ஒத்துக்குவான்னு. வாங்கிக்க அப்படியா? வேலுச்சாமி, இனிமேல் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை உன் கூட தனியா பேசணும். நான் தப்பு பண்ணிட்டேயா? தப்பு நீ பண்ணலப்பா, நான் தான் பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். கடைசியில கடவுளை ஏமாத்தலாம் நினைச்சேன், அது முடியல. என் பொண்ண கோவிலுக்கு அர்ப்பணிச்சுட்டதா வேண்டிக்கிட்டேன்னு சொன்னனே, அது பொய்ப்பா. என் பொண்ணுக்கு காலம் பூரா கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் மாப்பிள்ளை பாக்குறத தள்ளி போட்டுட்டே வந்தேன். ஆனா ஆட்டா திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லலாம் நினைச்சேன். ஆனா நீங்க வேற ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்களே. வேலுச்சாமி, நான் எத்தனை மாப்பிள்ளையை தான் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஜாதகம் சரியில்லை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் செத்து போயிடுவான்னு பொய் சொல்லலாம் நினைச்சேன். ஆனா அதை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துலதான் நம்ம ஊர் கோவில்ல வாழ்ந்துட்டு இருக்க பார்வதி அம்மா ஞாபகத்துக்கு வந்தாங்க. அந்த மாதிரி என் பொண்ணு கோவிலே வாழ்ந்தா அவளை நான் கடைசி வரைக்கும் உயிரோட பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு தான் போய் சொன்னேன். ஆனா நீ வீட்டுல இருந்தா அதை தடுத்துருவேன். அதனாலதான் உன்னை விட்டு விட்டு வெளியே போக சொன்னேன். ஐயா, எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? வேலுச்சாமி, நான் வாழ்க்கையில கடைசியா சந்தோஷப்பட்டதே என் பொண்ணு பிறந்த அன்னைக்குதான். ஆனா கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்ன தனியா கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் என் பொண்ணு பிறந்தது நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்ல, காலம் பூரா அழ வேண்டிய விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குறை பிரசவத்துல பிறக்கிற குழந்தைங்க, சில குழந்தைங்க பிறந்த உடனே இறந்துடும். சில குழந்தைங்க 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். சில குழந்தைங்க எல்லாரையும் போல ரொம்ப வருஷம் வாழ்வாங்க. ஏன் உங்க குழந்தைங்க ரொம்ப வருஷம் வாழலாம் இல்லையா? என் பொண்ணு பிறந்ததுல இருந்தே எம்மன் கூட போராட ஆரம்பிச்சிட்டா. நீ சின்னம்மா சின்னம்மா அவன் மேல உயிரே வச்சிட்டு இருந்த. அவன் மேல துளி வெயில் பட்டா கூட தாங்கிக்க மாட்டேன். ஆனா நான் ராத்திரி தூங்க போற என் பொண்ணு விடிஞ்சதும் எழுந்திருப்பாளா இல்ல இறந்திருப்பாளான்னு ஒவ்வொரு நாளையும் கழிச்சேன். நான் அவளுக்கு தினமா மாத்திரை கொடுக்கும் போது எதுக்கையான்னு கேப்பியே. எதுக்கு தான்ப்பா. சின்னம்மா வயசுக்கு வந்தப்போ அவளுக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்தது. அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன. உங்க பொண்ண முழுசா செக் பண்ணி பார்த்துட்டேன். அவ உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா என்ன டாக்டர்? அவ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய மாத்திரை கொடுத்திருக்கோம். அது அவ உயிரை காப்பாத்துச்சு. ஆனா கர்ப்பப்பை அழிச்சிருச்சு. அவ கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்கு. இனிமே உங்க பொண்ண நீங்க ஒரு அலங்கார பொம்மையை வச்சுதான் பார்க்க முடியுமே தவிர அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அவ குழந்தை பெத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது நிச்சயமா உயிருக்கு ஆபத்தா போயிடும். உங்க பொண்ணு தான் உயிரை சுமக்கவே கஷ்டப்படுறா. அவளால இன்னொரு உயிரை தான் வயித்துல சுமக்கவே முடியாது. வேலுச்சாமி, 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 நான் சொல்றது அழகு. நான் சொல்றதுக்கு எழுந்து. உன்னாலே தாங்கிக்க முடியலையே.
எங்க ஆத்தாவளை எப்படிப்பா தாக்கிக்க முடியும்? 16 குழந்தைய பெத்துக்க போறேன், 16 குழந்தைய பெத்துக்க போறேன்னு சொல்ற என் குழந்தைகிட்ட போய் உனக்கு குழந்தை பிறந்தா செத்து போயிடுவேன் என்னால எப்படிப்பா சொல்ல முடியும்? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்து அதனால அவ சாகுறத என்னால கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியலப்பா. இப்ப சொல்லுப்பா, என் பொண்ணு வாழ்க்கை நான் பாழாக்கிட்டே நினைச்சுதானே நீ அவ கழுத்துல தாலியை கட்ட? வேலுச்சாமி, இனிமே சின்னமா வாழ போறதும் சாக போறதும் உன் கையில தான்ப்பா இருக்கு. நான் சின்னமா சாக விட மாட்டேன். அவளை வாழ வைக்கதான் போறேன், வாழ வைக்கதான் போறேன். வேலுச்சாமி, அவளை காலம் பூரா நீ தொடக்கூடாது. இது உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை, நீயா ஏத்துக்கிட்ட தண்டனை. வேலுச்சாமி, இந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கு உன்னை ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன்? எந்த காரணத்தை கொண்டோம் இந்த விஷயம் என் ஆத்தாவுக்கு பொண்ணுக்கு தெரியவே கூடாது. என்ன சத்தியமா இந்த விஷயம் யாருக்கு தெரியாதியா? வேலுச்சாமி, என் போராட்டம் இன்னையோட முடிஞ்சது. உன் போராட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இதுல நிச்சயமா நீதான் ஜெயிக்கணும். அப்பதான் என் பொண்ணு உயிரோட இருப்ப. ஆமா, எங்க வேலுச்சாமி? என்னமோ தெரியலாத்தா, வேலுச்சாமி யாருகிட்டயுமே பேசாம தனியா உட்கார்ந்து இருக்காத்தா. தனியா உட்கார்ந்து இருக்கானா? டேய், இதெல்லாம் ஒழுங்கா போட்டு போய் இந்த வாரம். சரியாத்தா? வேலுச்சாமி, உட்காருப்பா. வேலுச்சாமி, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுப்பா. இத்தனை நாளா கள்ளங்கப்படம் இல்லாம சின்னம்மா கூட பழகிட்டு இப்ப திடீர்னு எப்படி புருஷனா பழகுறது தானே யோசிக்கிற? நான் ஏதோ சொன்னேங்கிறதுக்காக நீ அவ கழுத்துல தாலி கட்டுன, அத்தோட உன் கடமை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காத வேலுச்சாமி. அவ ஒரு குழந்தை மாதிரி. நானும் அவ அப்பனும் கடைசி வரைக்கும் அவ கூடவே இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் கடவுள் ஒண்ணு அவளுக்கு புருஷனாக்கி இருக்காரு. இதுவரைக்கும் நான் சொல்லி எதையுமே நீ தட்டினதில்ல. இப்ப கடைசியா எனக்கு ஒரு ஆசைப்பா, அதையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும். செய்வியா வேலுச்சாமி? சரிராத்தா. சத்தியமா? இன்னையில இருந்து எண்ணி 10வது மாசத்துல என் பேத்தி தாயாகணும். சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத. இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா அந்த ரூமுக்கு போ. ஏண்டி அம்மா, இன்னமா அலங்காரம் முடியல? இத முடிச்சிடறா ஆத்தா. என்னத்த முடிச்சிங்க? பாட்டி, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியும்படியா நான் சொல்றேன். அடியே, எல்லாரும் போங்க போங்க போங்க, வச்சுட்டு போங்க. என் பேத்திய நான் பாத்துக்கிறேன். போங்க. நீ முதல்ல எந்திரி. எல்லாத்தையும் வேலுச்சாமி சொல்லி தருவான். கண்ணு, இன்னையில இருந்து நீ வேலுச்சாமியும் ஒரே ரூம்ல தான் தூங்கணும். ஏன்? என்ன ஏன்? ஏன்னா அவன் உனக்கு புருஷன். அது மட்டும் இல்ல, இனிமே அவனை வேலுச்சாமி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. வேற எப்படி கூப்பிடுறது? அது வாங்க போங்க என்னங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். சரி போ போ. இந்த பாரு, அங்க போன உடனே அவன் கால்ல விழுந்து கும்பிடணும். எதுக்கு? எதுக்கு? கும்பிடுனா கும்பிடு. பா, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. ஐயோ கடவுளே, என் பேத்திய நீதான் காப்பாத்தணும். இத புடிங்க. சின்னம்மா, என்னதெல்லாம்? பாட்டி தான் கால்ல விழ சொல்லுச்சு. இனிமே நான் உங்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுமா, வேலுச்சாமின்னு கூப்பிட கூடாதான். நீ எனக்கு எப்பவும் சின்னம்மா தான், நான் உனக்கு எப்பவும் வேலுச்சாமி தான். அப்ப நான் உன்னை வேலுச்சாமின்னு கூப்பிட்டா? கூப்பிடலாம் சின்னம்மா. உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால உனக்கு என் மேல கோவமா? எதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்றாங்க? ஒரு பொண்ணு இந்த உலகத்துல தனியா வாழ்றது கஷ்டம். அவளுக்கு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக தான். அந்த ஆம்பளை அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்? அவளை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கணும். அப்படின்னா உன்னை விட யாரு வேலுச்சாமி என்ன சந்தோஷமா பாத்துக்குவாங்க? நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்ப. நீ இந்த கட்டில படுத்துக்க, நான் அப்படி கீழே படுத்துக்கிறேன். முதல்ல இருவேன்னா இவ்வளவுதானா? ஆமா. நான் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். பயப்படாம தூங்க. வேலுச்சாமி, தாலி கட்டினா மட்டும் குழந்தை பிறக்காது, வேற விஷயம் இருக்கு. அது நீ எனக்கு சொல்லுவேன்னு பாட்டி சொல்லுச்சு. அது என்னது? அது ஒண்ணு இல்ல சின்னம்மா, ஆத்தா சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கு. அப்படியா? இரு, நாளைக்கு பாட்டி பாத்துக்கிறேன். சரி வேலுச்சாமி, எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? சீக்கிரமா பிறக்கும் சின்னம்மா.
நீ தூங்கு. கடவுளே, ஏன் என் சின்னம்மாக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? மரியாத்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கணும். வந்துட்டா 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 வந்துட்டா. ஏ ராசாத்தி ராசாத்தி, ஒடியா 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 என் தங்கம். அப்படி உட்காரு உட்காரு உட்காரு. வேலுச்சாமி எங்க உள்ள தூங்குறானா? அது அப்பவே எழுந்து போயிடுச்சு. எந்திரிச்சு போயிட்டானா? என்னது புடவை கசங்கல, பூ உதிரல, மூஞ்சில வெக்கத்தை காணா? ராத்திரி என்னதான் நடந்துச்சு? நீ சொன்னதெல்லாம் நான் வேலுச்சாமி கிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எப்பவுமே என் சின்னம்மா தான் வேலுச்சாமி சொல்லுச்சு. அப்புறம் நீ கட்டில படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்னு வேலுச்சாமி சொல்லுச்சு. அப்புறம் தாலி கட்டினா மட்டும் குழந்தை பிறக்காது, வேற விஷயம் இருக்குன்னு நீ என்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னியா? வேலுச்சாமி சொல்லுச்சு. ஏன் பாட்டி அப்படி சொன்ன? யாரு? நான் விளையாட்டுக்கு சொல்லலாமா? சொல்லு வண்டியாவ. அப்புறம் என்னாச்சு? குழந்தை எப்ப பிறக்கும்னு கேட்டேன், சீக்கிரம் பிறக்கும்னு சொல்லுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு தூக்கம் வந்தது, தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ம். இது சரிப்பட்டு வராது. முதல்ல உனக்கு புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட பேசிக்கணும். அடே வேலுச்சாமி பயலே, என் பேத்தியை ஏமாத்திட்ட, என்ன எப்படி ஏமாத்துறேன்னு பாக்குறேன்.